எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் மிளகு சிக்கன் கிரேவி. வாங்க இந்த மிளகு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். செட்டிநாடு ஸ்டைல் மிளகு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. வாங்க என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். வாங்க எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பிலங்க ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்கிறோம். சிம்மில் வச்சுங்க மிளகை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மிளகை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. இப்போ அதே கடாயிலைங்க 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வர கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மல்லி சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு மல்லி ரெண்டும் வறுபட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் போட்டு ஒரு சேர வறுத்து எடுத்துக்குங்க. இங்கே மசாலா பொருட்கள் வறுக்கும் பொழுது எந்த பொருட்களுமே கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணுங்க. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இந்த பொருட்களையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருட்களோடு சேர்த்து வச்சுருங்க. நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4-5 கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துங்க நல்லா வறுத்துக்கிறோம். வறுபட்ட இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போங்க நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு காரத்துக்காக இங்கே வரமிளகாயை வறுத்து எடுத்துக்க போகிறோம். 6லேருந்து 7 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமாங்க அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே பேனில் 5லேருந்து 6 முந்திரி பருப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. முந்திரி பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கசகசா ஃப்ரை பண்ணும்போது கவனமாக இருக்கணுங்க, சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால் கசகசாவை கறிய விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. கசகசாவை நல்லா வாசனை வர வறுத்தாச்சுங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே பேனில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 இல்லாட்டி 3 கொத்து கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னுமே நமக்கு மிளகு சிக்கன் கிரேவியில் அதனுடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லா மசாலா பொருட்களையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டுங்க 2 இல்லாட்டி 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெயை நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகை நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அந்த பெரிய வெங்காயத்தையும் இதே எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து நான் இங்கே வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமாங்க இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸு தக்காளியை சேர்த்துங்க, நல்லா வதக்கிக்கிங்க. இங்கே தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சிக்கனை இந்த தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா பெரட்டிட்டுங்க மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம இதை வதக்கிக்கணும். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு அது ஒரு 2 நிமிஷம் போல் நமக்கு வெந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ சிக்கனை நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம சிம்மில் இந்த சிக்கனை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா 2 நிமிஷம் போல் வதங்கி வந்ததுக்கப்புறமாங்க இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக மசாலா
பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலா பொருட்களோட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்கள்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை மசாலா வந்து சேர்க்க போகிறோம். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுமான அளவுங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த மசாலாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ட்ரை சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்குமே இந்த மசாலா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய பொடி மசாலாக்கள் எல்லாம் சிக்கனில் சேர்த்தாச்சு. நல்லா இந்த மசாலா சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுங்க. இது மாதிரி சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது கலருக்காக மட்டும்தாங்க நம்ம சேர்க்குறோம். உங்ககிட்ட இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு 1/4 கப்பிலேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுங்க. நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் சரி பார்த்துட்டு மூடி போட்டு நம்ம இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பெப்பர் கிரேவி வந்து நம்ம மொத்தமே ப்ராசஸ் எல்லாமே சிம்மில் தாங்க வச்சு பண்ணோம். அப்போ தான் நமக்கு அந்த பெப்பரோட காரம் வந்து சிக்கனில் இறங்கி சூப்பராக கிடைக்கும். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் புதினா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பெப்பர் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரை ரோஸ்ட் மசாலாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறது ரொம்பவுமே சுலபங்க. இதே மசாலா வச்சுட்டு நம்ம ட்ரை ஃப்ரையும் கூட செய்யலாம். அதையும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், சுவையான இந்த செட்டிநாடு ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவியை இதே அளவுகளோட வீட்டில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த செட்டிநாடு ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.